இந்த ஏரோது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். ஏரோதுன்னா நிறைய ராஜாக்கள் தான், அகரிப்பா அப்படிங்கிற ஒரு ராஜா. அவருடைய காலத்துல இயேசு கிறிஸ்து கடந்து போன பிறகு, பரலோகத்துக்கு எடுத்துப்பட்ட பிறகு எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப சீஷர்கள் தேவனோடு கூட இருந்த பிள்ளைகள் எல்லாமே என்ன பண்றாரு, பிடிச்சு சிறை பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, இதெல்லாம் வேலையும் பண்றாரு. அப்ப யாக்கோப தான் முதல்ல என்ன பண்ண போறார், சீஷர்களே முதல்ல என்ன பண்ண போனாரு, தலையை வெட்டி என்ன பண்றாங்க, சீஷர்களை ரத்த சாட்சியா மறிக்கிறார். அதை பண்ணது யாருன்னா இந்த ஏரோதுன்னு சொல்ற அகரிப்பாங்கிற ஒரு ராஜா. இப்ப யாக்கோப பிடிச்ச உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாட்கள் ஆயிருக்கலாம், ஒரு 10 நாள் 5 நாட்கள் ஆயிருக்கலாம். ரொம்ப உபவாசங்கள்லாம் இருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. கடைசியில் ஒரு ரிசல்ட் வருது. என்ன வருது, இந்த அகரிப்பாங்கிற ராஜா யாக்கோப சிறைச்சேதம் பண்ணி கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவரையும் கைது பண்ணிடுறாங்க. பேதுருவையும் என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. பேதுருவையும் கைது பண்ண உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யாக்கோப கைது பண்றாரு. ஜெபிக்கிறாங்க. ஒரு வாரத்துல தலையை வெட்டி கொன்றாங்க. அடுத்த ஒரு வாரத்துல யாரை கைது பண்றாங்க, பேதுருவை கைது பண்றாங்க. இப்ப பேதுருவை கைது பண்ண உடனே இந்த ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இல்ல உங்களுடைய மனநிலைமை என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பா பேதுருவையும் என்ன பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரை மனதோடு தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எடுத்து பாருங்க. அதாவது இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இருக்குது. கண்டிப்பா பேதுரு தப்பிப்பாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைமை என்ன பண்ணலாம், அவர்களுக்குள்ள என்ன பண்ணலாம் இல்ல. என்ன நடக்குது, இவங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கதவு தட்டப்படுது. கதவு தட்டப்பட்ட போது அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, 13ஆம் வசனத்துல பாருங்க. பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அதற்கு அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ஜெபிக்கிறது எதுக்கு ஜெபிக்கிறாங்க, பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே, பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே, பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. அப்ப கதவை தட்டுன உடனே பேதுருன்னு ஒருவேளை அந்த ரோதைங்கிற பெண் வந்து சொன்ன உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர் நம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டார், பேதுருவை வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்னு எல்லாம் ஓடி போய் என்ன பண்ணணும், ஓடி போய் கதவுல திறக்கணும். இவங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. பேதுரு வந்துட்டான்னு அந்த அம்மா சொல்லுது. இவங்க என்ன, நீ பொய் பேசுற, பெதட்டிட்டு இருக்கிற, பைத்தியம் ஆயிடுச்சு உனக்கு, அவன் எப்படி வருவான்? அப்ப எதுக்காக ஒரு வாரம் ஜெபிச்ச? அவங்க பேதுருக்காக ஜெபித்துட்டு இருக்காங்க, எப்படியாவது பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆனா பேதுரு வந்து நிக்கிறான். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, பைத்தியம் முடிச்சிச்சு உனக்குன்னு கிண்டல் பண்றாங்க. இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் தேவ பிள்ளைகள். நீங்களும் நானும் சில நேரத்துல ஜெபிக்கிற விஷயம் நடந்தாலும் நம்முடைய மனசு என்ன பண்றது இல்ல, ஜெபித்த காரியம் வாசல்ல நிக்குது, ஆனா அதை போய் நம்பிக்கையோடு அதை ரிசீவ் பண்ற ஸ்டேஜ்ல நாம இல்ல. ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, ஆனா அதை நம்பி உங்களால என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியல.